رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழ் ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சல்சபீல் என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் ஓர் ஊற்று. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அனைவரும் அவசியம் தினமும் சஜ்தாவில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான 3 துவாக்களை தான் சொல்ல போகிறேன். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் அரபிக்கில் சொல்ல போகிறதில்ல, தமிழில் தான் சொல்ல போகிறேன். அதற்கு காரணம் இதனோட பொருள். இதை மனசார ஓத வேண்டியது அவசியம். இன்று முதல் இந்த 3 துவாக்களை நீங்கள் ஓதி வந்தால் நிச்சயம் உங்களை விட ஒரு பாக்கியசாலி, வெற்றியாளர், சாதனையாளர், இன்னும் உயர்வாக என்ன இருக்கோ அது எல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு பெற்று தரும் துவாக்கள். இந்த துவாக்களின் மூலம் நாம் இந்த உலகில் பிறந்த நோக்கம் நிறைவேறிவிடும். முதல்ல இந்த துவாக்களை நாம் ஏன் ஓதணும் என்பதை பார்த்துட்டு பிறகு துவாக்களை என்னன்னு பார்க்கலாம். இங்கு நாம் தொழுறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்புகள் வைக்கிறோம், உம்ரா, ஹஜ் செய்கிறோம், ஜக்காத், சதகா கொடுக்குறோம். இன்னும் நமக்கு நன்மைகளை எதையெல்லாம் பெற்று தருகிறதோ அவை எல்லாத்தையும் நாம் செய்வோம். இவை எல்லாம் நாம் செய்ய காரணம் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. இப்படி இத்தனை அமல்களை செய்யும் போது இதில் எத்தனை பேர் சொர்க்கத்தில் இருப்பார்கள்? எத்தனை பேரின் நன்மைகள் நிராகரிக்கப்படும்? எத்தனை பேர் முனாஃபிக் என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்படுவார்கள்? கப்ர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கு கேட்கப்படும் கேள்விகள் நமக்கு லேசாக இருக்குமா என இது எதுவும் நமக்கு தெரியாது. இந்த உலகில் ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு நன்மைகள் செய்தோம் என்பது முக்கியமல்ல. இறுதியில் எப்படி மரணித்தோம், அமல்களை தொடர்ந்து செய்தோமா, உண்மையான தக்வாவுடன் செய்தோமா என்பதுதான் முக்கியம். அனைத்து காரியத்திலும் இறுதி முடிவு எப்படி என்பதை பொறுத்துதான் அதற்கு மரியாதை கிடைக்கும். இல்லை என்றால் அது கவனிக்கப்படுவதில்லை. அதுபோலதான் மனித வாழ்க்கையும். அவனது இறுதி வாழ்வை பொறுத்துதான் அவன் சொர்க்கவாசியா, நரகவாசியா, நல்லவரா, கெட்டவரா, வெற்றியாளரா, நஷ்டவாளியா என சொல்ல முடியும். ஆரம்பத்தில் எத்தனையோ தவறுகள், பாவங்கள் செய்த பல பேர் இறுதியில் நல் செயல்களை செய்து சொர்க்கவாசி ஆகிவிடுவார். அதேபோல் ஆரம்பத்தில் நல்ல அமல்களை செய்த பலர் இறுதியில் வழி தவறி திசை மாறி போய் நரகவாசி ஆகிவிடுவர். ஒருவரின் முடிவு நல்லதா கெட்டதா என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். அதை பொறுத்துதான் நம் செயல்களும் அமைகின்றன. இதனால்தான் குர்ஆனில் பல வசனங்கள், ஹதீஸ்கள் மனிதன் தன் இறுதி நிலையை பற்றி சிந்திக்குமாறும் அதில் கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்துகின்றன. அப்படி நம்மை இம்மை மற்றும் மறுமையில் வெற்றியாளர்களாக, பாக்கியசாலிகளாக, அந்தஸ்து உடையவர்களாக மாற்றும் இந்த 3 துவாக்களை நீங்கள் சஜ்தாவில் ஓதி வருவது அவசியம். இதை நான் ஏன் சஜ்தாவில் ஓதணும்னு சொல்றேன்னா, அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மிக நெருக்கமான இடம் சஜ்தா. சஜ்தாவில் கேட்கும் துவாக்கள் என்றும் மறுக்கப்படுவதில்லை. நாம் இப்போ கேட்க போகிறது மிக முக்கியமான துவாக்கள். இவை என்றும் நிராகரிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த துவாவை சஜ்தாவில் ஓதுவது சிறந்தது. ஒவ்வொரு வேளை தொழுகையின் கடைசி சஜ்தாவில் இந்த 3 துவாக்களை ஓதுங்க. இப்போ அந்த துவாக்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் துவா: இறைவா, என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. இறைவா, என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. இரண்டாவது: இறைவா, நான் மரணிக்கும் முன்னர் நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இறைவா, நான் மரணிக்கும் முன்னர் நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. மூன்றாவது: உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. 3 துவாக்களுமே நம் இறுதி முடிவை அழகாக மாற்றும் துவாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்தில் கேட்கப்பட்ட நல்லவைகளை மறுக்க மாட்டான்.
தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வை பயந்து நாம் கேட்கும் இந்த துவாக்களின் பொருட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை பயமற்றவர்களாக ஆக்குவான். நம் அனைத்து பாவங்களையும் அவன் மன்னிப்பான். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே இந்த உலகில் நமக்கு ஏற்பட்ட சோதனைகளும் நீங்கும். இதன் மூலம் இந்த உலகிலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். இவ்வளவு சிறப்பான இந்த துவாக்களை ஓத ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையையும் முழு மனதுடன் அல்லாஹ்வை அஞ்சி கேளுங்கள். எத்தனை முறை வேண்டும் என்றாலும் கேட்கலாம். தொழுகை முடிந்து நீங்கள் வழக்கமாக ஓதும் துவாக்களோடு சேர்த்து கேட்கலாம். சஜ்தாவில் கேட்பது சிறந்தது. நம் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நமக்கு மரணம் வேண்டும் எனவும் மறுமையில் சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நாம் அனைவரும் நுழைய வேண்டும் எனவும் அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இறைவனின் அர்ஷை எத்தனை பேர் சுமந்திருப்பார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.